அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு 10க்கு 18 அளவுள்ள ஒரு தாவக்க பேனர் டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் இந்த பேனரு. இந்த பேனரை நம்ம எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா அதோட ஜேபேக் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இமேஜ் 18க்கு 10 280 ரெசல்யூஷன். 300 வைக்காமல் நான் ஏன் 280 வச்சுருக்கேன் அப்படின்னா, என்னோடய சிஸ்டம் கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் கம்மியான ஒரு கான்ஃபிகரேஷன். அது ரெசல்யூஷன் அதிகமாக வச்சு ஒர்க் பண்ணும்போது என்னோடய சிஸ்டம் ஹேங் ஆகும். இந்த ஒரு ரீசனுக்காக நான் ரெசல்யூஷன் கம்மியாக வச்சு நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் 18 விட்த்து ஹைட்டு 10 280 resolution pixel per inches. Okay. First control 0 control minus fit to screen வந்துரும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் என்னன்னா அவங்க தாவக்க தளபதி விஜய் அவங்களோட ஃபோட்டோ ப்ளஸ் பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ அது ரெண்டுத்தையும் நான் கொண்டு வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் ஓ. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பிஎஸ்டி ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஜேபேக் பண்ணதை ஃபஸ்ட்டு தளபதி அவங்களோட இமேஜ், அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையோட இமேஜ் வச்சுக்கிறேன். இந்த அளவில் கொண்டு வச்சுக்கிறேன். அப்படி கண்ட்ரோல் டி. ஓகே. பொண்ணு மாப்பிள்ளை இமேஜ் இப்படி இருக்குது. இதை ஃபோட்டோ நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் அவங்க தலைவர்கள் அவங்களோட தாவைக்காவோட அவங்க தலைவர்களோட ஃபோட்டோஸ் ஓகே கொண்டு வச்சாச்சு ஃபோட்டோ. அடுத்தது நம்ம என்னென்னா பேக்ரவுண்டை எப்படி செட் பண்ணிருக்கோங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஓகே. இப்போ தளபதி அவங்களுக்கும் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் நம்ம செட் பண்ண போகிறோம். நியூ லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை தளபதி ஃபோட்டோவுக்கும் பேக் சைடு கொண்டு வந்துக்கிறேன். எல்லாம் ஒரு 80% 80 வச்சுட்டு ப்ரஷ் டூல் எடுக்கிறேன். ப்ரஷ் பி ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் அப்படியே ட்ரா பண்ணுறேன். அதாவது இந்த இடத்துல மட்டும் ப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே. இப்போ நியூ லேயர் ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். நியூ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயே இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டார்க்கான ஒரு கலரை பிக் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ என்னென்னா நீங்கள் பார்த்துங்க. இந்த மாதிரி இந்த மூவ் பண்ணும்போது இந்த சைடு வேல்யூ மாறும். இந்த வேல்யூ நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஓகே. சூஸ் பண்ணிவிட்டு திரும்ப இதை ஃப்ளோ 100% வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த மாதிரி கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். கலர் ஃபில் பண்ணிவிட்டு இதோட பிளண்ட் மோடை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஒரு டார்க் கலரில் உள்ள ஒரு பேக்ரவுண்டு கிடைக்கும். ஓகே. ஓகே. இப்போ இன்னொரு நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். இதுலேயே இன்னும் கொஞ்சம் டார்க்கான ஒரு கலர் எடுத்துக்கிட்டு ப்ரஷோட சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார்னரில் மட்டும் தளபதியோட அந்த ஃபோட்டோவுக்கும் கார்னரில் மட்டும் வச்சுட்டு இப்போ இதோட பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு டார்க்கான ஒரு டிசைன் கிடைச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே. பேக்ரவுண்டு இந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணுறது. இதுலேயே இன்னும் கொஞ்சம் ஒரு டார்க் பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு ப்ரஷோட சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு தளபதி அவங்க ஃபேஸுக்கு இந்த மாதிரி மெர்ஜ் ஆகிரு. ஃபேஸுக்கு ரொம்ப வெளியில் போகாமல் கொஞ்சம் இன்சைடு இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி. ஓகே. இந்த இடம் கொஞ்சம் கலர் ஓவர்ஃப்ளோ ஆகுது. அதனால் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணுறேன்.
சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு இன்னமும் கொஞ்சம் டார்க்கான மல்டிபிள் வைக்கும்போது டார்க்கான ஒரு ஃபேஸோட ஃபோட்டோ நல்லா நமக்கு குவாலிட்டியாக எடுத்து தருது நமக்கு. ஓகே, இப்போ வந்து கீழே இந்த பார்டர் பொண்ணு மாப்பிள்ளை நிற்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பார்டர் நம்ம வந்து எப்படி செட் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் N போட்டு ஓகே இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயரை பிக் பண்ணிவிட்டு அவங்க பொண்ணு மாப்பிள்ளை நிற்கிறாங்க, அவங்க நிற்கிறதுக்கும் சென்ட்ரா, அதாவது வந்து ஒரு ஃப்ளோர் ஆர் சம்திங் இது மேலேயோ நிற்கிற மாதிரி ஒரு தர மேலே நிற்கிற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறோம்னு வச்சுங்க. ஓகே, இப்போ தளபதி ஃபோட்டோவை பேக் சைடு கொண்டு போய்க்கிறேன், பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பேக் சைடு. ஓகே, பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பேக் சைடு கொண்டு வந்துக்கிறேன். இந்த லேயர் என்ன பண்ணுறேன், இதை வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கும் மேலே கொண்டு வந்துக்கிறேன் அந்த மாதிரி. இப்போ இதுக்கு வந்து என்னென்னா நம்ம ஸ்டோக் அப்ளை பண்ணுறோம். ஸ்டோக்குனா இந்த கலருக்கு ஐட்ராப்பர் டூலை எடுத்து பிக் பண்ணுறேன். இந்த கலருக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் இந்த மாதிரி ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக உள்ளதா. ஓகே, இந்த கலர் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த சைடு போங்க, ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன் வரும். இந்த மாதிரி இந்த ஸ்லைடரை வந்து சேச்சுரேஷன் லைட்னஸ் வந்து மூவ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் வந்து கிடைக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரணும் அப்படின்னா இந்த அளவில் ஓகே. திரும்ப என்ன பண்ணுறேன், ரெக்டாங்கிள் மார்க்கெட் உள்ள திரும்பவும் எடுக்கிறேன், எடுத்துட்டு இந்த பார்டருக்கும் பேக் சைடில் வர மாதிரி ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். கலர் ஃபில் பண்ணிவிட்டு இதோட இந்த ஒப்பாசிட்டி லெவலை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த அளவில் வச்சுருக்கேன். எனக்கு இன்னமும் கூட கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தால் ஓகேன்னு தோணுது. இதை விட லைட்டாக இருக்கிறதுனால கலர் பிக்கட் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த லேயரில் கிளிக் பண்ணும்போது செலக்ட் ஆகும். ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். திரும்ப இன்னொரு கண்ட்ரோல் J போட்டு ஒரு டூப்ளிகேட் எடுக்கிறேன். கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு வந்துட்டேன். கண்ட்ரோல் T போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இதுலேயே கொஞ்சம் லைட்டான ஒரு கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸ் வந்து நமக்கு எனேபிள் ஆகிடும். ஓகே, தளபதி ஃபோட்டோவை கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கிறேன். ஓகே, அந்த இடம் கொஞ்சம் நமக்கு இந்த இடத்துல ஃபோட்டோஸ் வைக்கணும், அந்த ஒரு ரீசனுக்காக வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் N இந்த இடம் வந்து எனக்கு ஐட்ராப்பர் எடுத்து கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் டார்க்கான ஒரு பாயிண்ட் அடிச்சுக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் போட்டிருக்கேன். போட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கும் அப்படியே கீழே பேக் சைடில் வந்து அவங்க நிற்கிற அந்த ஷேடோ தெரியணுங்கிறதுக்காக நான் கொண்டு வந்துட்டு இப்போ எரேசர் டூல் எடுத்துகிட்டு எனக்கு இந்த ஸ்லைடர் அந்த டார்க்காக உள்ள இந்த லேயரில் மட்டும்தான் நமக்கு தெரியணும். அதனால் இந்த இடத்துல வந்து நான் எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிவிட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மல்டிபிளில் வச்சுட்டு இதோட ஃப்ளோவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு ஏன்னா ஓகே, இப்போ வந்து அவங்க நிற்கிறாங்க, பொண்ணு மாப்பிள்ளை நிற்கிறது ஒரு ஷேடோவுக்காக நம்ம வந்து அதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பேனரில் இன்னொரு நம்ம ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லை, இந்த டார்க் பாயிண்ட்டுக்கு வந்து டெக்ஸ்டர் எஃபெக்ட்டு, ஸ்டாண்ட் ஸ்டோனு, இது வந்து பிரீக், அந்த மாதிரி ஒரு கல்லோட ஒரு எஃபெக்ட். ஓகே, கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். எல்லோ கலரை பிக் பண்ணியிருக்கேன். பிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்டரில் போகிறேன். அதில் போய்ட்டு இந்த மாதிரி பர்லேப் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பாட்டம் லெஃப்ட்டு இந்த மாதிரி பாட்டம் லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி இருக்கும்.
இதில் வந்து நான் ஒரு 3 பாயிண்ட் வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். என்ட்ரு கொடுக்கும்போது இந்த பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் எஃபெக்ட் ஆட் ஆகும்போது நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும் நமக்கு. இப்போ இன்னொரு லேயருக்கு அதுக்கு வந்து வேறு ஒரு டெக்ஸ்டர்லேயே வந்து ஸ்டாண்ட் ஸ்டோன் எஃபெக்ட் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த எஃபெக்ட் ஓகே. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் பேனரில் இந்த மாதிரி நம்ம லைட் கலரு ரொம்ப கச்சா மச்சான்னு இல்லாமல் இந்த மாதிரி ஃபைனாக லைட் கலர் வச்சு நம்ம டிசைன் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக கிடைக்கும் நமக்கு ஃபோட்டோ. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். லேயர் பலட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே தலைவர்கள் படம், அவங்க பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர், அப்புறம் வந்து பேனர் அடிக்கிறவங்க, அப்புறம் அவங்க லோக்கலில் உள்ள அவங்க தலைவர்கள், மாவட்ட அணி அவங்க அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க பொறுப்பு எல்லாமே சிங்கிள் லேயர் தான், எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி கொண்டு வந்து வச்சுக்கேன். இந்த அளவில் வச்சுக்கேன். இந்த ஃபோட்டோ இது எல்லாமே வந்து நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். இல்லை எனக்கு இன்னமும் தெரியல, ஒரு சில டவுட்டு இருக்குன்னா நீங்கள் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அதுக்கான தனி ஒரு வீடியோவாக வந்து நம்ம அப்லோடு பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணும்போது டெக்ஸ்ட் எப்படி லேயர் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி வச்சு கிளிக் பண்ணும்போது டெக்ஸ்ட்னா இந்த மாதிரி இருக்கும். லேயர் அப்படின்னா இந்த லேயர்னு இருக்கும். டெக்ஸ்ட்னா இந்த மாதிரி அது ஒரு மாதிரி தமிழ் ஃபாண்ட் தெரியாமல் அது ஒரு லாங்குவேஜில் இருக்கும். சரிங்களா? அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதை வந்து 2 மெத்தடில் வந்து டைப் பண்ணலாம். அதாவது கட்சி அவங்க பேரை வந்து பார்டர் பிரிக்கிறதுக்காக நம்ம இண்டிவிஜுவலாக அடிக்கிறது ஒன்று. ஒரே கட்சியாக இருந்தாங்கன்னா நம்ம ஒரே லேயரில் நீட்டாக அடிச்சுட்டு அவங்களுக்கு அவங்க ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பேஸை வந்து அலைன் பண்ணி வச்சுக்கலாம். வெவ்வேறு கட்சி யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து அவங்க வெவ்வேறு கட்சியில் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பேனர் வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம தனித்தனி லேயராக தான் வந்து நம்ம மூவ் பண்ணி வச்சாகணும். ஓகே, இப்போ வந்து இந்த அளவில் வச்சுக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இவங்க ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோவும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அவங்க நேமு, இது எல்லாமே சிங்கிள் லேயர் தான். அதனால் வந்து ஒரு லேயரை கிளிக் பண்ணாலே போதும், எல்லாமே நமக்கு செலக்ட் ஆகிடும். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல இந்த மாதிரி மூவ் பண்ணி வைக்கும்போது ஃபோட்டோ எல்லாம் கீழே பிடிச்சி இப்போ இந்த லேயர் எல்லாத்தையும் நம்ம பேக் கொண்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, லேயர் F7 லேயர் பலட் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த லேயரை தான் நம்ம மேலே வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த லேயரை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே லிங்க் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து இங்கே இந்த சைடில் வந்து மூவ் பண்ணும்போது நமக்கு ஒரே ஃபோட்டோவாக வந்து நமக்கு வந்துடும். அது அதனால் இந்த பிரச்சனை வந்து இருக்காது. நம்ம பேக் சைடு கொண்டு போகிற இந்த பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? இப்போ இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோவை பெருசு பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுருக்கேன். இது என்னென்னா, இது என்ன ரீசனுக்காகனா, கீழே வந்து அவங்க கட்சி பேர் ப்ளஸ்ஸு அவங்க என்ன மாவட்டம் அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்காக வேண்டி மயிலாடுதுறை மாவட்டம், அது கட்சி பேர் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து நம்ம டைப் பண்ணி செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஷிஃப்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ராக்கெட் எடுத்து ஃப்ரண்ட் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ வந்து இந்த லேயர்ஸை வந்து நம்ம மூவ் பண்ணிவிடுவோம். மேலே கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே, இந்த அளவில் வச்சுக்கலாம். இப்போ இவங்க ஃபோட்டோவை
ஒரு சைடு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி ஃபோட்டோவை லைட்டாக இவங்க ஃபோட்டோ இந்த சைடு கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். இந்த ஷேடோவை லைட்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஓகே. இப்போ வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொன்று என்னென்னா, இந்த டிவிகே ஃப்ளாகு அதை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஷேடோ ஒன்று ஆட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? Ctrl+ போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டு மட்டும் நம்ம கொஞ்சம் மாற்றி இந்த கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக படுத்திருக்கோம். அதனால் நம்ம இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி சென்டர் வந்துடும். ஓகே, இப்போ வந்து திருமண விழா அப்படிங்கிறது எல்லாமே ஒரே சிங்கிள் லேயர். அதாவது சிங்கிள் லேயர்னா பொண்ணு மாப்பிள்ளை நேம் மட்டும் வெவ்வேறு லேயரில் இருக்கும். நான் வந்து அதை லிங்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு வந்து நான் கிரேடியன்ட் கலர் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அதுக்கு. ஓகே, இப்போ வந்து 18x10 அளவுள்ள ஒரு தமிழக வெற்றி கழகம் அதோட ஒரு மேரேஜ் பேனர் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான். இப்போ வந்து ஜூம் டூல் எடுத்து மூவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து நமக்கு இந்த ஃப்ளாக் இருக்குது. ஷிஃப்ட் Ctrl+N ஒரு நியூ லேயர் போட்டுக்கிறேன். ப்ரஷ் டூலில் B கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் வச்சுட்டு 2 கிளிக் தான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? Ctrl+T போட்டு ஷிஃப்ட் Alt ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணும்போது நமக்கு ஒரு படுக்க வட்டத்தில் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இதோட பிளண்ட் மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வந்து ஷிஃப்ட் Ctrl க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போய்க்கிறேன். Ctrl+0 கொடுக்கும்போது நம்ம அந்த ஃப்ளாகோட ஷேடோ வந்து நமக்கு தெரியுது. இன்னும் இல்லை, இதில் வந்து நம்ம ஃபோட்டோ கட் பண்ணி அவங்க நேமுக்கு ஃபோட்டோ கட் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் டைம் எடுத்துக்கும். அதுக்காக வேண்டி மற்றபடி நம்ம அந்த டிசைன் பண்ணுறதெல்லாம் நம்ம ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகே, அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பேனரோட PST ஃபைல் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கும். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு கேட்கும். அதை வந்து பாஸ்வேர்டு வீடியோவில் ஷோ ஆகும். அதை பார்த்து என்ட்ரு பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.